ஹலோ மை செல்ல குட்டீஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை டெக்னாலஜி மட்டுமே வாழ்க்கையா மாறி போன ஒரு எதிர்கால உலகத்துல நடக்குது. புக்ஸ் எல்லாம் தூசி படிஞ்சு பழைய பொருளா மாறி போச்சு. ஆனா ஒரு பையன் அர்ஜுன் ஒரு மேஜிக்கல் புக் ஷாப்ப கண்டுபிடிக்கிறான். அங்க ஒரு இருண்ட சக்தி கதைகளையே அழிச்சிட்டு இருக்கு. அர்ஜுன் அந்த சக்தியை எப்படி எதிர்த்து கதைகளை காப்பாத்துறான்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அர்ஜுன் எப்பவுமே மொபைலையே மூழ்கி இருந்தான். ஒரு நாள் அவனோட மொபைல் வேலை செய்யாம போயிடுச்சு. ஆனா அவனுக்கு அப்போ தெரியல அவன் லைஃப் சேஞ்ச் ஆக போகுதுன்னு. அவன் ஸ்கூல்ல ஹிஸ்டரி ப்ராஜெக்டுக்கு புக்ஸை மட்டுமே யூஸ் பண்ண அவங்க டீச்சர் சொல்றாங்க. அங்க இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் முணுமுணுக்க ஆரம்பிச்சாங்க. அர்ஜுனோட ஃப்ரெண்டு ஒரு பழைய புக் ஷாப்பை பத்தி சொல்றான். அன்னைக்கு ஈவினிங் அர்ஜுன் அந்த வழியா சைக்கிள் ஓட்டிட்டு போனான். அங்க அந்த கடை பூட்டி இருக்கு, தூசி படிஞ்சு இருந்தது. ஆனா உள்ள ஏதோ ஒரு வெளிச்சம் தெரிஞ்சது. அர்ஜுனால தாங்க முடியல. அவன் கடைக்குள்ள போய் கதவை திறந்ததும் காத்து வீசுது. உள்ள புக்ஸ் தானா நகர ஆரம்பிச்சது. ஒரு ஒளிரும் புக்ஸும் திறந்தது. அதுல ஒரு முகம் தெரிஞ்சது. அர்ஜுன், உனக்காக தான் காத்திருந்தோம்னு அந்த புக்கு சொல்லுச்சு. அந்த புக்கோட பேரு குவில். அர்ஜுன ஒரு ரகசிய பாதை வழியா ஒரு மாயாஜால லைப்ரரிக்கு கூட்டிட்டு போச்சு. அங்க பேப்பரான அனிமல்ஸ், பழங்காலத்து கதாபாத்திரங்கள் நிறைய இருந்தது. குவில் ஒரு ப்ராப்ளம பத்தி சொல்லுச்சு. ஒரு இருண்ட சக்தி கதைகளை அழிச்சிட்டு இருக்கு. அதை தடுக்க நீ 3 தொலைந்த சாப்டர்ஸ கண்டுபிடிக்கணும்னு சொல்லுச்சு. உடனே அவன் நானா அப்படின்னு கேட்டான். ஆமா, நீ தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன். உடனே அர்ஜுன் முதல் சாப்டர்ஸ கண்டுபிடிக்க பழங்காலத்து உலகத்துல தேட போனான். அங்க ஒரு நிழல் பாம்பு காவலுக்கு இருந்தது. அவனை பார்த்து பயந்துட்டான். உடனே அந்த பாம்பு அவன் கிட்ட ஒரு விடுகதை கேட்டது. அதுக்கான பதில அவன் சொன்னதும் ஃபர்ஸ்ட் சாப்டரை வாங்குறான். லைப்ரரிக்கு திரும்பினதும் அர்ஜுனுக்கு கான்பிடன்ஸே ரொம்ப குறையுது. குவில் ஒரு கண்ணாடிய காமிச்சு அது அர்ஜுன் யாராக மாற முடியும்னு காமிச்சது. அப்போ அவனுக்கு நம்பிக்கை வந்தது. செகண்ட் சாப்டரை கண்டுபிடிக்க அர்ஜுன் ஒரு பனி படர்ந்த உலகத்துக்கு போனான். அங்க கேரக்டர்ஸ் எல்லாமே ஃப்ரீஸ் ஆகி போயிருந்தாங்க. அர்ஜுன் நடக்கும்போது ஒரு பசிலா சால்வ் பண்ணி அவங்கள ரிலீஸ் பண்றான். அங்க ராணியோட நம்பிக்கைய பெற்று 2வது சாப்டர்ஸையும் வாங்குறான். 3வது சாப்டரை கண்டுபிடிக்க அர்ஜுன் ஒரு ஃபியூச்சர் உலகத்துக்கு போறான். அங்க புக்ஸ் தடை செய்யப்பட்டு இருந்தது. அது அவனோட நிஜ லைஃப் போலவே இருந்துச்சு. அங்க ஹாலோகிராம்ல அவனோட ஃபியூச்சர் வெர்ஷனை பாக்குறான். அந்த டிஜிட்டல் அர்ஜுன் அவனுக்கு பிடிச்சது எல்லாமே காட்டுறான். அர்ஜுன் கிட்டத்தட்ட சம்மதிச்சிட்டான். ஆனா உண்மையான புக்ஸ் கையில வச்சிருந்த சந்தோஷத்தை நினைச்சு பார்த்தான். அவன் உண்மையான வழியதான் சூஸ் பண்ணி 3வது சாப்டர்ஸையும் கண்டுபிடிச்சிட்டான். அர்ஜுன் லைப்ரரிக்கு திரும்பி வரும்போது அந்த இருண்ட சக்தி அவனை தாக்க ஆரம்பிச்சது. அர்ஜுன் அந்த 3 சாப்டர் சக்தியும் பயன்படுத்தி ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொன்னான். அது வாழ்க கதைன்னு சொன்னான். உடனே அந்த இருண்ட சக்தி வெடிச்சது. கதைகளும் திரும்ப வந்தது. லைப்ரரிக்கு புது லைஃப் கிடைச்சது. நிஜ உலகத்துல அர்ஜுன் புக் ஷாப்ப திறக்கினா கதைகளும் பாதுகாப்பா இருந்துச்சு. இதுதான் தி லாஸ்ட் புக் ஸ்டோரோட கதை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை குட்டீஸ்.